ஹாய் ஹலோ வெல்கம். என் பேர் ராம்கி. திருமாகரல் கிராமத்தில் இருக்கிற திருமாகரலீஸ்வரர் கோயில் தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற தலம்ங்க. நம்பர் 7. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது தாங்க இந்த மாகரல். உத்திரமேரூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. சமீபத்திய நியூஸில் உத்திரமேரூரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரதமர் அவர்கள் 1500 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சதை பற்றி சொல்லியிருந்திருப்பார். போன மாதம் நான் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் வீடியோ உத்திரமேரூர் அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அதில் இதனோட முழு தகவலையும் அந்த வீடியோவில் நான் அதில் சொல்லியிருப்பேன். போன வீடியோ இளையனார் வேலூர் முருகர் கோயில் பார்த்துருப்பீங்க. அந்த வரிசையில் தாங்க இந்த கோயிலும் வருது. இந்த 2 வீடியோவும் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க. மூலவர் பேர் திரு மாகரலீஸ்வரர், அகதீஸ்வரர், உடும்பீஸ்வரர் என பல பெயர்கள் அவருக்கு இருக்குங்க. அம்பிகை திருபுவன நாயகி. உடும்போட வால் வடிவில் இங்கே லிங்கம் அமைச்சிருப்பாங்க. அதனால் இவர் இதுக்கு முந்தைய காலத்தில் உடும்பீஸ்வரர்ன்ற பேர் இருந்தது. குலோத்துங்க சோழன் மற்றும் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டுகள்லாம் இங்கே கிடச்சிருக்குங்க. 5 அடுக்கு ராஜகோபுரம்ங்க. 7ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்து கோயிலுங்க. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு இதை ரெனோவேஷன் பண்ணி எடுத்து கட்டியிருக்காங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த செய்யார் நதிக்கரை ஓரத்துலேயே இந்த கோயிலை ஒட்டியே பார்த்திங்கன்னா இன்னொரு 2 பாடல் பெற்ற தலமும் இருக்குங்க. அதையும் நம்ம சேனலில் பார்க்கலாம். சுமார் ஒரு 2 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. மூலவர் சன்னதிக்கு நீங்கள் உள்ளே போகும்போது கோயில் உயர்த்தி கட்டியிருப்பாங்க. விநாயகரையும் முருகரையும் இங்கே தரிசனம் பார்த்துட்டு உள்ளே போய் சாமி பார்க்கலாங்க. மூலவர் சன்னதி, மெயின் கோயில் எல்லாமே பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் கட்டினது தாங்க. இந்த துணை மண்டபமும் ராஜகோபுரம்லாம் விஜயநகர பேரரசு பீரியடில் கட்டினாங்கன்னு குறிப்பிடுறாங்க. குலோத்துங்க சோழர் காலத்தில், அதாவது 1070லேருந்து 1120 வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள்லாம் அவர் நன்கொடை செஞ்சதை பற்றியெல்லாம் இங்கே கல்வெட்டுகள் கிடச்சிருக்குங்க. சம்பந்தர் வழிபட்ட தலம்ங்க. தரைத்தளத்திலேருந்து படிக்கட்டு ஏறி தாங்க, 2 பக்கமும் படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டு ஏறி தான் மூலவரை போய் நம்ம பார்க்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஹைட்டாக அமைச்சிருப்பாங்க. இந்த படிக்கட்டு ஏறி நம்ம உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா மூலவருக்கு மேலே போகும்போது அங்கேயும் ஒரு படிக்கட்டு ஏறி தாங்க மேலே போகணும். பாலாம்பிகைக்கு இங்கே ஒரு தனி சன்னதி இருக்குங்க. வாங்க இதை சுற்றி வலம் வரலாம். மூலவர் சன்னதியிலேருந்து வெளியே வந்தோடனே வள்ளி தேவயானையோட முருகர் இங்கே நம்மளுக்கு காட்சி தராருங்க. முருகர் மயில் மேலே உட்காந்த மாதிரி இருக்கிறாருங்க. ரொம்ப அழகாக இருப்பார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர்களுக்கு இங்கே சிலை வச்சுருப்பாங்க. சிவபுராணம் ஃபுல்லாக இங்கே செதுக்கியிருக்காங்க. அறுபத்தி 3 நாயன்மார்கள் சிலைகள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் மூலவர் சன்னதிக்கு மேலே இருக்கிற இந்த விமான அமைப்பு பார்த்திங்கன்னா கஜபுருஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யானையோட இடுப்பை பிரதிபலிக்குது. புராண கதைப்படி பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் முருகரை திருமண கோலத்தில் பார்க்க ஆசைப்படுறார். இந்திரன் கொடுத்த ஐராவதத்தில் இவங்களும் ஜோடியாக இவங்க இந்த தலத்தில் விஷ்ணு பகவானுக்கு காட்சி தராங்க. அதனால தான் இந்த கோபுரம் அந்த அமைப்பில் வடிவமைச்சிருக்கிறாங்க. முந்தைய வீடியோஸ்லேயும் நான் புராண கதைகளை பற்றி சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தல வரலாறு மாதிரியே மற்ற கோயிலுக்கும் ஒரே மாதிரி ஸ்தல வரலாறு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்தல வரலாறும் இதனோட புராண கதையும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற அச்சலீஸ்வரர் கோயில் நம்ம ஸ்தல புராணம் பார்த்தோம் பார்த்திங்களா. அந்த ஸ்தல வரலாறுக்கும் இந்த ஸ்தல வரலாறுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குங்க. ஒரு புராண கதையின்படி பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒரு பலா மரம் இருந்ததாகவும்
அந்த பலா மரத்தில் இருக்கிற பலாப்பழத்தை வந்து தினமும் காய்க்கிற அந்த பலா மரத்துலேருந்து பலாப்பழத்தை வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வந்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து இந்த அரசருக்கு எடுத்துகிட்டு வந்து தரம்படி அரசர் வந்து ஆணையிடுறார். ஒரு சின்ன பையனுக்கு அவனோட சுற்று வருது. அவன் தான் எடுத்துகிட்டு போய் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அதை வந்து வச்சுட்டு இவர் ராஜாவுக்கு எடுத்துகிட்டு போய் தரணும். ஆனால் அந்த பையன் வந்து அந்த மாதிரி செய்யாமல் இந்த மரத்தை வந்து அவன் எரிச்சிட்றான். ராஜா கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னும் போது, இந்த மாதிரி போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லாமல் இது மாதிரி டெய்லி பண்ண முடியலன்றதுனால தான் நான் வந்து எரித்தேன் அப்படின்ட்டு தைரியமாக சொல்கிறான் அந்த பையன். ராஜா கோபம் அடைகிறத பார்த்தோன்னே அந்த பையன் வந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். ராஜா வந்து அந்த பையனை துரத்திட்டு போகிறாரு. அப்போது ராஜா வந்து ஒரு தங்க உடும்பை வந்து பார்க்குறாரு. அந்த உடும்பை வந்து பிடிக்கலான்னு அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அது வந்து ஒரு எறும்பு பொத்துக்குள்ளே போய் அது வந்து ஒளிஞ்சிக்குது. அதை நோண்டி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ரத்தம் வந்து வருது. மன்னனுக்கு வந்து தெய்வீக குரலில் அது தான்தான்றது வந்து சிவபெருமான் வந்து உணர்த்துறாரு. உடும்பாக தோன்றிய சிவபெருமானுக்கு இந்த மன்னர் வந்து இந்த கோயிலை வந்து கட்டுறாரு. அதனால தான் வந்து இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து உடும்போட வால் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. போன வீடியோவில் இளையனார் வேலூர் முருகர் கோயில் வீடியோவில் நம்ம 2 அசுரர்களை பற்றி பார்த்தோம் இல்லைங்க. அந்த 2 பேருமே சிவபக்தர்கள் தான். மாகரன்ற அசுரனோட தலையை வந்து முருகப்பெருமான் வந்து விழுத்துறாரு. அது விழுந்த இடத்தினால இந்த பேர் வந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. சிவபெருமானிடம் வேண்டி வரம் பெற்ற தலம்ன்றதுனாலையும் இந்த பேர் வந்ததுன்னு குறிப்பிடுறாங்க. இந்த குளம் வந்து அக்னி தீர்த்தம்ங்க. இதே மாதிரி தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலங்களும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற முக்கியமான கோயில்களும் இந்த செய்யார் ரூட்டில் இருக்கிற கோயில்களும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம்ன்றதுனால இதை வந்து 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்ன்றது வந்து நம்மளோட நம்பிக்கைங்க. ஆனால் இதுக்குனோட ப்ராப்பர் எவிடன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்னும் பழமையான கோயிலாக தான் இது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கும் முன்னாடி கட்டின கோயிலாக தான் இருக்கும். முந்தைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய கோயிலாக இருக்கிறது தான் பிற்காலத்தில் சோழர்கள் பீரியட்லேயே ஆகட்டும், விஜயநகர் பீரியட்லேயே ஆகட்டும் அவங்க எடுத்து கட்டினாங்க. அவங்க எடுத்து கட்டிட்டு அதை வந்து விரிவாக்க பணிகள்லாம் அவங்க வந்து பார்த்தாங்க. செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ரோட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா முக்கால்வாசி கோயில் இந்த ரூட்லேயே நீங்கள் பார்த்துடலாங்க. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண சீட்டாஞ்சேரி சிவன் கோயில், அப்புறமா உத்திரமேரூரில் இருக்கிற சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், பழைய சேவாரம், லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், அப்புறமா வந்து அப்பன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் எல்லாமே இதே லைனில் தாங்க வருது. இந்த கோயில் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து 2 பாடல் பெற்ற தலத்தை நீங்கள் வந்து பார்க்கலாங்க. பல்லவர் காலத்து குடைவரை கோயில் மாமண்டூரும் இதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் இப்போ நான் மென்ஷன் பண்ண எல்லா கோயிலுமே அப்லோட் பண்ணுவேங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோயிலும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ போய் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் போடுற லைக்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுலேயும் தான் இருக்குது. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணும் அடுத்த வீடியோஸு. இது ஒரு புது சேனல். ஆக்சுவலாக சேனல் தொடங்கி ஒரு 2 months தான் ஆகுது. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயில் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போங்க. தேங்க்யூ. பாய்.